செய்யும். இந்த போராட்டத்தினுடைய வெற்றியாக பார்க்குறாங்களா, வெற்றியாக பார்க்குறீங்களா? அதாவது சகோதரி சுமதி பேசக்குள்ள தர்மேந்திர பிரதான் வந்து தார்மீக பொறுப்பேற்றார், பதவி முக்கியமல்ல தேசம் முக்கியம்னு என்னமோ அவர் ஒரு தேசத்தை விடுதலைக்கு போராடிய தியாகி மாதிரி பேசினாங்க. கேவலமாக இருக்கிறது. ஒரு நாட்டில் ஒரு 56 இன்ச்சு மார்பு கொண்டு அதிக பவர் கொண்ட மோடி அவர்கள் என்று சொல்லக்கூடிய, உலகத்திலே நாங்கள் தான் ரொம்ப பவர்ஃபுல் கண்ட்ரி என்று சொல்லக்கூடிய மோடி ஆட்சியில் ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பல முறை நீட் தேர்வுத்தால் லீக் ஆகிருக்குன்னா என்ன காரணம்? நிர்வாக கோளாறு. இதனால தான் திராவிட முன்னேற்ற கழகம் நீட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண காலத்திலிருந்து கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நீட்டை ஒழிக்க வேண்டும் என்று, நீட் தேர்வு என்பது ஜனநாயகத்துக்கு விரோதமானது, கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. அது மட்டுமல்ல, ஒரு ஏழை மாணவன் மருத்துவராக விடாமல் சதி செய்வதற்காக உருவாக்கப்பட்டது தான் நீட் என்பதை பலமுறை நாங்கள் சொல்லியிருக்கிறோம், பலமுறை நிரூபித்திருக்கிறோம். அதாவது பாலநிலத்தில் நடைபெற்ற போராட்டத்திற்கு போகவே இல்லையே திமுக போயிருக்காங்களே. தமிழிசை தங்கப்பாண்டியன் போயிருக்காங்க, திமுக சார்பாக போயிருக்காங்க. அதாவது போராட்டங்கள் நீட்டை வந்து ஒழிக்கணும்னு நாங்கள் சொல்லக்குள்ள எல்லாரும் தேசமே எங்களை திரும்பி பார்த்தது. என்ன எல்லா மாநிலமும் நீட் வேணுங்குது, தமிழ்நாடு வேணாங்குதுன்னு இன்றைக்கு இந்தியாவே உணர்கிறது. அப்ப தீர்க்கதரிசி யாரு? இந்தியா என்ன உணர்வு? கருணாநிதி ஸ்டாலின் தான். இந்தியா என்ன உணர்வு? நீட் வேணும். ஆமா அதாவது குளறுபடி 20 பேர் தற்கொலை பண்ணிருக்காங்க, 20 பேர் தங்களை உயிரை மாய்ச்சிருக்காங்க. இன்றைக்கு ஏகப்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு எத்தனையோ பேர் இன்னைக்கு குண்டடிப்பட்டிருக்காங்க, எவ்வளவு பேர் தாக்கப்பட்டிருக்காங்க. காக்ரோச் பார்ட்டியோட டிமாண்ட் என்ன சார்? நீட் தேர்வு என்ன வேணும்? காக்ரோச் பார்ட்டியினுடைய டிமாண்ட் என்னன்னா, நீட் தேர்வினுடைய அவலங்கள் ஒழிக்கப்பட வேண்டும். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியானதற்கு தர்மேந்திர பிரதான் பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும். அதில் தற்கொலை செய்து கொண்ட குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் மாணவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை ஒன்றிய அரசு வாபஸ் பெறணும். இது 3 தான் காக்ரோச் பார்ட்டி. திமுகவுடைய டிமாண்ட் அங்க எங்க இருக்கு? இல்ல திமுகவோட அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு பிரச்சனையை 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு போராடிட்டு இருக்கக்கூடிய திமுகவினுடைய பிரச்சனை எழுப்புனது வந்து நியாயங்கிறது தான் இன்னைக்கு காக்ரோச் பார்ட்டியினுடைய பிரச்சனை. அவங்க சொல்ற திமுக சொல்றது சார் நீட் வேண்டான்னு, அவங்க நீட் வேணும் சரியா நடக்கணும் சொல்றாங்க. நீட் வேணும்னு சொல்லல, நீட்டினுடைய அவலங்கள் போக்கப்படணுங்கிறாங்க. ஒண்ணே வேணும்னு அர்த்தம் இல்ல. எனக்கு காஃபி வேண்டாம்னா டீ வேணும்னு அர்த்தம் இல்லை. நீட்டு வேண்டும் என்று சொல்லவில்லை. நீட்டால் தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும். அதுக்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் வந்து ராஜினாமா செய்யணும்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய, அவங்க நீட்டு வேணும்னு எந்த இடத்துல சொல்லியிருக்காங்க சொல்லுங்க? நீங்களா நீட்டு வேணும்னு இவர் நம்ம ராஜகம்பீரன் சொன்னது மாதிரி நீங்களும் ஒருவேளை ஒன்றிய அரசு பக்கம் சாஞ்சிட்டீங்களா? இல்லை இங்க 3 பேர் அவங்க இருக்க காரணத்தினால நீங்க காங்கிரஸ் நீட் வேண்டாம்னு சொன்னாங்களா? ராகுல் காந்தி நீட் வேண்டாம்னு ஜந்தர் மந்தர்ல சொன்னாரா? ராகுல் காந்தி ஜந்தர் மந்தர்ல பேசும்போது நீட் வேண்டான்னு சொன்னாரா? ராகுல் காந்தி என்ன சொன்னாருங்கிறத பத்தி நாங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இப்போது இல்லை. எங்களுடைய கவலை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு திமுக மட்டும் தான் நீட் வேண்டான்னு சொல்லுதா? ஏன் அப்புறம் கம்யூனிஸ்ட் இன்னைக்கு ஏன் பால நிலத்துல இது நடத்துறாங்க? ஏன் இன்னைக்கு ஆளக்கூடிய தமிழ்நாட்டை அவங்க போராட்டம் நடத்துறாங்க, அவங்க ஒற்றுமையை காட்டுறாங்க. திமுக ஏன் வந்து வேணாங்குது? இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெரும்பாலான கட்சிகள் ஜோசப் விஜயோ தமிழக வெற்றி கழகமோ எந்த பிரச்சனையிலும் ஒரு தெளிவான முடிவை எடுத்ததில்லை. திருப்பரங்குன்ற இஷ்யூவா இருக்கட்டும், இல்ல எதுலையுமே அவங்க தெளிவா வந்து இன்றைக்கு ராஜ்மோகன் அவருடைய வீர உரையாற்றிருக்கார். ஒரு இடத்துல கூட பாரதிய ஜனதா கட்சி என்ற பெயரை பயன்படுத்தவில்லை. அதனால் மாணவர்கள் விரட்டி அடித்து விட்டார்கள். அதனால என்னைக்குமே இன்னைக்கு மட்டும் இல்லை, நேற்றுக்கு மட்டும் இல்லை, நாளைக்கு என்றைக்கும் மக்கள் பிரச்சனைக்காக போராடக்கூடிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். நீட்டு தேவையில்லைன்னு நாங்க சொன்னதை இன்னைக்கு இந்தியாவே அதை வந்து உறுதிப்படுத்திட்டு இருக்கு. அதனுடைய அதாவது ஒரு விஷயங்க, நீட்டு தேவையில்லைன்னு சொல்லக்குள்ள இந்தியாவே இன்றைக்கு நீட்டு குளறுபடியா இருக்குன்னா அப்ப தேவையில்லைங்கிறது தானே அர்த்தம். அதை ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? Reformation வேற, cancellation வேற. When reformation is needed, when there are more and more confusions, reformation needed. We say that it should be யாரா ஒருத்தர் cancellation னு சொன்னாங்களா டெல்லில? அத சொல்லுங்க. யாரா ஒருத்தர் cancellation சொன்னாங்களா? என்ன cancellation சொன்னாங்களாங்கறீங்க? நீட் வேண்டாம் அப்படினு.
ஏங்க அவங்க நீட்டு குளறுபடின்னு சொன்னாலே என்ன அர்த்தங்க? நாங்க வேண்டாங்கிற ஸ்டாண்டுக்கு தானே வரதா அர்த்தம். இன்னைக்கு தானே இந்தியா முதல் படியில ஏறி இருக்கு சார். அப்போ மேல வந்து சொல்றோம். ஒண்ணே சொல்றேன் சார். அப்படின்னா இது வரைக்கும் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா வரைக்கும் வந்தில்ல, அதுல ஒரு இடத்துல கூட கேன்சல் அது ஒத்துக்கவே இல்லையே. யாரு என்ன ஒத்துக்கலங்கிறீங்க? தர்மேந்திர பிரதான் ராஜினாமாங்கிறதே என்ன அர்த்தம்? நீட்டு குளறுபடி, நான் பொறுப்பேற்கிறேன், தவறு நடந்து விட்டது, நான் பொறுப்பேற்கிறேன். அம்மா பேசுறத பார்த்தா கீழே வேண்டாம். அந்த போராட்டத்தை நிறுத்திருக்க மாட்டாங்க சார். இன்னைக்கு நிறுத்திட்டு போயிட்டாங்க சார், எல்லாம் கிளம்பிட்டாங்க சார். போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அப்படிலாம் சொல்லலையே. மீண்டும் 4 வாரங்களுக்கு பிறகு மத்திய அரசோடு மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, நீட் ரிஃபர்மேஷன் முடிஞ்சு போச்சு சார். பிரச்சனை முடியலங்க. பிரச்சனை ஒன்றிய அரசால் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா மூலமாக பிரச்சனை தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம்னா, ஜனவரி மாதம் உத்தரப்பிரதேசம் பஞ்சாபினுடைய சட்டமன்ற தேர்தல் வருது. இந்த போராட்டத்தை தொடர்ந்தால் பாரதிய ஜனதா கட்சி அந்த ஆளுகின்ற அந்த மாநிலங்களில் ஆட்சியை இழக்கக்கூடிய சூழலும் 2029 பாராளுமன்ற தேர்தலில் ஒன்றிய அரசை இழக்கக்கூடிய சூழலும் பார்ட்டியுடைய 3 டிமாண்ட், அந்த 3ஐயுமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இல்லையே, இன்னும் அந்த நஷ்டஈட பத்தி ஒண்ணுமே அக்செப்ட் ஆகலையே. இல்ல பாருங்க, எழுத்துப்பூர்வமா கடிதம் கொடுத்துட்டாங்க. ஒன்னு சொல்லியிருக்காங்க, வழக்குகள் வாபஸ் பெறப்படும் என ஒன்றிய அரசு உறுதி செய்கிறோம். இழப்பீடு தொடர்பாகவும் எழுத்துப்பூர்வமா அவங்க கொடுத்துட்டாங்க. ஜேபி நட்டா அவர்கள் அழிச்சிட்டாங்க. அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, இந்த போராட்டம் முடிவு பெறவில்லை, தள்ளி போயிருக்கு சார். முடிவு இல்லை, முடிவு வித்தியாசம் தெரிஞ்சுங்க. போராட்டம் முடிவு பெறவில்லை, தள்ளி போகப்பட்டது. இப்ப என்னன்னா, எல்லாரும் என்ன சொல்றாங்க, அந்த போராட்டத்தை வைத்து அரசியல் செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அரசியல்லாம் இல்ல, நாங்க 10 வருஷமா நீட்டை ஒழிக்கணுங்கிறோம். அரசியல் பண்றோம், மக்களுக்கு நல்லதுக்காக சொல்றோம். ஒரு கிராமப்புறத்துல பேசக்கூடாது. ராஜகம்பீர் அண்ணன் பேசக்குள்ள இவங்க ஏன் பேசுறாங்க? இல்ல, நான் அந்த ரகசியத்தை சொல்லிருக்கேன். 10 வருஷம் நீங்க சொன்னீங்களே, எங்களுக்கு தெரியும், நாங்க ஆட்சிக்கு வந்தோம் ஒரே கையெழுத்துல போடுறாங்க. அதுக்கு தான் தலைவர் விளக்கம் சொல்லிட்டாரு. இது 2024 பாராளுமன்ற தேர்தலிலே ஒன்றிய அரசை இந்திய கூட்டணி வெற்றி பெற்றிருந்தால் நிச்சயமாக நாங்கள் ஒழிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க தெளிவா. எங்க ஸ்டாண்ட அசம்பிளிலே சொல்லியாச்சு. திமுகக்கு என்னைக்கு 2 ஸ்டாண்டு கிடையாது, ஒரே ஸ்டாண்டு. மக்கள் பாதிக்கப்பட்டால் வீதிக்கு சென்று போராடுவோம். ஆட்சியை கூட துச்சமாக மதித்து பல முறை ஆட்சியை இழந்திருக்கிறோம் மக்கள் போராட்டங்களுக்காக. அதனால இதுல வந்து நீட்டு தேவையில்லைன்னு சொன்ன திமுக ஸ்டாண்டு கரெக்ட்னு இன்னைக்கு இந்திய தேசமே திமுகவை கொண்டாடி கொண்டு இருக்கிறது. இவங்க என்ன சொன்னாங்க, ஏதோ ஊடுருவல்காரர் வந்துட்டாங்க, அவங்க வந்துட்டாங்க, பாகிஸ்தான் வந்துட்டாங்க. மும்பையில நடந்த போராட்டத்துல ஒரே நிமிஷம், இப்ப திமுக சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, அவங்களுக்கு போதும். இல்ல, நாங்கள் போராடி கொண்டிருக்கோம். எங்க போராட போறீங்க? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தெளிவா சொல்லி எங்க போராட போறீங்க? நீட் ஒழிப்பு. எங்க போராட? இளைஞர்கள் எல்லாம் கிளம்பிட்டாங்க. இப்ப எங்க போராட போறீங்க திமுக? எங்க நாங்க தமிழ்நாட்டுல போராடிட்டு தானே இருக்கோம் தொடர்ந்து. எங்க நீட்டுக்காக போராடிட்டு தான் இருக்கோம். எந்த இடத்துல நாங்கள் கைவிட்டது. பாலநிலத்துல இளைஞர்கள் போராடுறாங்கல்ல, நீங்க எங்க போராடுறீங்க? நாங்க போராடிட்டு தாங்க இருக்கோம். ஏங்க இந்த போராட்டம் இன்னைக்கு ஆரம்பிச்ச போராட்டம் பாலநிலத்துல என்னன்னா, காங்கிரஸ் பார்ட்டி ஆரம்பிச்சது போன மாசம், திமுக ஆரம்பிச்சது எந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த போராட்டம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் நிச்சயம் திமுக முயற்சியில் நீட் ஒழிக்கப்படும். 5 வருஷம் ஆட்சியில எந்த போராட்டம் நடத்துனீங்க சொல்லுங்க. 5 வருஷம் ஆட்சியில கையெழுத்து இயக்க வாங்கி ஜனாதிபதி கிட்ட கொடுத்திருக்கோம். அதே போல சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றி இருக்கோம். என்னெல்லாம் செய்ய முடியுமோ அனைத்தையும் செஞ்சிருக்கோம். ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்க போராட்டம் நடத்தினாங்க, வெற்றி பெற்றிருக்காங்க. 5 வருஷம் ஆட்சியில இருந்து திமுக என்ன செஞ்சாங்க? திமுகவின் நோக்கம் அமைச்சரை ராஜினாமா செய்ய வைக்கிறது இல்ல, அந்த தேர்வையே நிறுத்துவது. அதுக்கு என்ன? அமைச்சரை ராஜினாமா செய்ய வைப்பது என்பது டெம்பரரி ரிலீஃப், தற்காலிக பரிகாரம். நீட் ஒழிப்பது என்பது நிரந்தர பரிகாரம். நிரந்தர பரிகாரத்துக்கு நீண்ட நெடிய தூரம் போராட வேண்டிய திமுக போராடி அவங்க போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்ப திமுக என்ன செய்ய போகுது? திமுக தொடர்ந்து போராடிட்டு தான் இருக்கும். நீட் ஒழிக்கப்படும் வரை பாலநிலத்திலேயே அண்ணா அறிவாலயத்திலேயே போராட்டம் தொடரும். எங்க பண்ணோம்? அண்ணா அறிவாலயத்திலேயே பாலநிலத்திலேயே நாங்க போராடுறாங்க. பல உண்ணாவிரதங்கள், பல ஆர்ப்பாட்டங்கள், பல சட்ட வழக்குகள். 2010 ஜனதா பார்ட்டி மாதிரி ஒரு போராட்டம் நடத்துறீங்களா? கலைஞர் அவர்கள் வந்து வழக்கு தொடர்ந்து ஸ்டே வாங்குறாங்க.
காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாதிரி ஒரு போராட்டம் நடத்துறீங்களா? கண்டினியூவா சொல்லுங்க. என்னங்க? காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாதிரி ஒரு போராட்டம் நடத்துறீங்களா? காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிறது ஒரு அமைச்சரை ராஜினாமா செய்ய வைப்பதற்காக நடத்தப்பட்ட தற்காலிக போராட்டம். அதை மாதிரி ஒரு போராட்டம் என்பது 75 ஆண்டுகால கட்சி தொடர்ந்து அந்த நீட்டை ஒழிக்கும் வரை போராடி கொண்டிருக்கும். சரி, அதாவது ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி தமிழக அரசியல் திமுகவை சுற்றி நடக்குதுங்கிறதுக்கு அக்கா இன்னைக்கு திமுகவை குறை சொல்றதே ஒரு உதாரணம். ஏமா பேசாதம்மா. நீ என்ன கத்துனாலும் ஒத்த சீட்டு பிஜேபி தான். ஒத்த சீட்டு பிஜேபி தான். ஒத்த சீட்டு அதுவும் 970 ஓட்டு தான். அதுல அண்ணா தோற்றிருக்கார், காமராஜர் தோற்றிருக்கிறார். தோல்வி என்பது சொல்றது கருணாநிதி தோற்றிருக்கார். திமுகவை தொட்டுக்கிறதே வாடிக்கையா இருக்குன்னா இதுல என்ன தெரியுங்க? பவர்ஃபுல் திமுக பவர்ஃபுல்ங்கிறதுனாலதான் நம்ம யார வந்து ஊர்ல யாரை விமர்சிப்போம், யார் வந்து அதிக கவனம் பெறாங்களோ அவங்கள விமர்சிப்போம். அது மேல ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் திமுகவை அனைவரும் விமர்சிக்கிறார்கள் என்றால் மக்கள் கட்சி திமுக. இன்னைக்கு திமுகவோட ஸ்டாண்டு நீட்ல எடுத்த ஸ்டாண்டு தான் இன்னைக்கு இந்தியாவை எடுத்திருக்கு. மிக விரைவில் நீட்டு ஒழிக்கப்படும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய கனவு மிக விரைவில் நனவாக்கப்படும். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தோடனே இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தோடனே இந்த கூட்டணி இல்ல, நாங்க கூட்டணி வைப்போம். நாங்க 2019 திமுக ஒன்றிய அரசை பிடிக்கும். எப்படி திமுக தலைவர் பிரதமர் ஆவார், அப்ப பேசிக்கலாம். மாநில கட்சிகள் கூட்டணி மூலம் அதிக இடங்களை 40 வென்று 2029 திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்திய பிரதமராக பதவியேற்று நீட்டை ஒழிப்பார். அப்பயும் இந்த ஒத்த சீட்டு பிஜேபி எங்களை வந்து விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கும்.